கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இதுதான் பழமொழிங்க. கதை என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அழகே அழகே எதுவும் சுலோச்சனாவும் சுலோச்சனாவோட கணவரும் வள்ளியம்மை வீட்டுக்கு முதல் முறையாக வாராங்க. வள்ளியம்மை தன்னுடைய பையனுக்காகவும் மருமகளுக்காகவும் ஆரத்தி தட்டோட காத்துட்ருக்காங்க. திருமண மண்டபத்துலேருந்து திருமணமாகி முதல் முறையாக வள்ளியம்மை தன்னுடைய பையனுக்கும் மருமகளுக்கும் ஆரத்தி எடுக்கிறதுக்காக வாசலில் காத்துட்டு இருக்கிறாங்க. மருமகளும் மகனும் வந்ததும் எல்லா சொந்த பந்தமும் வாழ்த்தி அனுப்பிட்டு போகிறாங்க. நாட்கள் போகுது. மருமகளுக்கும் மாமியாருக்கும் அடிக்கடி சண்டை வருது. சுலோச்சனா அம்மா என்ன செஞ்சாலும் நல்லா இல்லை அப்படின்னு மாமியார் வள்ளியம்மை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. வள்ளியம்மை ஏதாவது செஞ்சால் சுலோச்சனாவுக்கு பிடிக்கிறது இல்லை. சாம்பார் செய்தாலும் நல்லா இல்லை, பழைய காலத்து மாதிரி வைக்கிறீங்கன்னு சொல்லி சண்டை வருது. இவங்க செஞ்சால் நீ காரம் அதிகமாக போட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் மருமகளுக்குள்ள அடிக்கடி சண்டை வருது. இப்படியே சண்டை வர்றதுனால மகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அம்மா நான் கொஞ்ச நாள் தனியாக இருக்கோம், நீங்கள் தனியாக இருங்க, என்னால் உங்கள் 2 பேருக்கும் சண்டையை தீர்த்து வைக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக போயிடுறாங்க. இந்த நிலைமையில் சுலோச்சனாவோட ஒரே ஒரு அண்ணனுக்கு திருமணம் முடியுது. திருமணம் முடிஞ்சு அவங்க அம்மா ரொம்ப வயது முதிர்ந்தவங்க. யாருடைய உதவியும் இல்லாமல் அவங்க அம்மாவால் எதுவும் பண்ண முடியாது, சாப்பாடு செய்ய முடியாது, ரொம்ப வயசானவங்க. இதனால் சுலோச்சனா அவள் அண்ணன்ட்ட சொல்கிறா, அண்ணன் நீயும் அண்ணியும் அம்மாவுக்கு ஆதரவாக இருக்கணும், அம்மாவை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க அண்ணியும் முதல் நாள் அப்படிங்கிறதுனால சரி நீ போயிட்டு வா, நாங்கள் ஆதரவாக பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சுலோச்சனாவோட அன்னிக்கு அவங்க அம்மா கூட இருக்குது, அவங்க அம்மாவுக்கு பணிவிடை செய்கிறது பிடிக்கவே இல்லை. எதுனாலும் அவங்க அம்மா வயசாகிட்டு அவங்களுக்கு என்னால் பணிவிடை செய்ய முடியாது, உங்கள் அம்மாவுக்கு பணிவிடை செய்வதுக்காக நான் இந்த வீட்டுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு சுலோச்சனாவோட அண்ணனை கூட்டிகிட்டு தனி கொடுத்துரும் போயிடுறாங்க. இதனால் ஊருக்காரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சுறாங்க, உங்கள் அம்மா சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து வர்றவங்க எல்லாருமே இந்த சுலோச்சனாக்கிட்ட சொல்கிறாங்க. சுலோச்சனாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. ஐயோ நம்ம அம்மா தனியாக இருக்காங்களா, நம்ம அண்ணனும் நம்ம அண்ணியும் பார்த்துக்குவாங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம இங்கே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தன்னுடைய கணவனை கூட்டிகிட்டு அம்மாவை பார்க்க போகிறான். அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களால எந்திரிச்சு கூட நடமாட முடியல, ஒரு உடை மாற்ற முடியல, உணவு சரியான உணவு இல்லாமல் ரொம்ப பட்னியோட ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ சுலோச்சனாவுக்கு பயங்கர கோவம். அவங்க அம்மா அவன் அண்ணன்ட்ட போகிறா வேகமாக, ஏன் அண்ணே உன்னால் அம்மாவை பார்க்க முடியாதா, அம்மா நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்மளை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பயங்கர கோவமாக கேட்குறான். அண்ணி உங்களுக்கு இதை விட வேறு என்ன வேலை, எங்கள் வீட்டுக்கு வாழ வந்திருக்கீங்க, நீங்கள் எங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்குறது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி சத்தமாக சொல்கிறாங்க, நீ உங்கள் மாமியாரே பார்க்குறியா, நீயே பார்க்கல, நீ அந்த வீட்டுக்கு வாழ போன, அதே போல் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும்தான் பார்த்தேன், அதே போல் தான் நானும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தேன், என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கணவரையும் மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த சுலோச்சனாக்கு அவங்க அம்மாவோட நிலைமையை கண்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தான் பண்ண தப்பை நினச்சும் அவள் அழுகுறா. அப்போ சுலோச்சனாவுடைய கணவர் சொல்கிறாரு, சுலோச்சனாவோட அண்ணன்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் இனியும் உங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நான் கூட்டிகிட்டு போய் பார்க்குறேன், அதுக்காக அனுமதி தாங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நீங்கள் போங்க, நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. மறுநாள் வீட்டுக்கு வந்த சுலோச்சனா தன்னுடைய மாமியார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நான் உங்களை எதுவும் பேசியிருக்கக்கூடாது, நீங்கள் வயசானவங்க, உங்களுடைய வயசுக்கு நான் மரியாதை கொடுத்து போயிருக்கணும், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இனிமேல் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றா வாழலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சுலோச்சனா தன்னுடைய அத்தையை சேர்த்து வாழ ஆரம்பிச்சிட்டான். இப்போது சுலோச்சனாவோட கணவர் சொல்கிறாரு சுலோச்சனா கிட்ட, நீ எங்கள் அம்மாவை நல்லபடியாக நீ பார்த்துக்கிட்டனா உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகள் வருவா அப்படின்னு சொல்லிட்டு சுலோச்சனா கிட்டேயும் சுலோச்சனா அம்மா வள்ளியம்மா கிட்ட, அம்மா நம்ம வீட்டுக்கு வர பிள்ளைய நீங்கள் உங்கள் மகளாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை பார்க்க ஒரு பெண் குழந்தை உங்களுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டேயும் சொல்கிறா. இப்போ தான் சுலோச்சனாக்கு புரியுது, ஆமாம் நம்ம லைஃப்லேயும் நம்ம எல்லாத்தையுமே கடந்து தான் வரணும். மாமியார், மருமகள், மகள், பேரன், பேத்தி எல்லா கட்டத்துக்குமே எல்லாருமே போவோம். எல்லா கட்டத்துக்கும் போகும்போதும் ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு ஒவ்வொரு பொறுமை, ஒவ்வொரு குணாதிசயங்கள் வேறுபட்டுகிட்டே இருக்கும். அது தீமையாக மாறாமல் நன்மையாக இருந்தால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். கூடி வந்தால் கோடி நன்மை. இதுதாங்க பழமொழிக்கு அர்த்தம். அடுத்து ஒரு பழமொழியோட ஒரு கதையில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த மாதிரி கதைகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.